ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரி சாப்டரில் இருக்க போர்ட் கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் இருக்குது. 1 மார்க்கில் ஃபர்ஸ்ட்டு கொஷின் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 tan A ஈக்குவல் டு 3. 2 tan A ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டு நமக்கு 4 sin A ப்ளஸ் 3 cos A whole divided by 4 sin A minus 3 cos A ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது given, இது to find. ஓகே, ஸோ இந்த 2 tan A equal to 3ல பார்த்தீங்க அப்படின்னா tan Aவை மட்டும் செப்பரேட் பண்ணுங்களேன். tan A மட்டும் லெஃப்ட் சைட் வச்சுக்கோங்க. அப்போது மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 ரைட் சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ tan A equal to 3/2. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த எக்ஸ்பிரஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனாக மாற்ற முடியுமா? எப்படி டேனாக மாற்றலாம்? ஒவ்வொரு டேர்மையும் காஸால் டிவைட் பண்ணுங்கள். டிவைடட் பை காஸ், டிவைடட் பை காஸ், டிவைடட் பை காஸ், டிவைடட் பை காஸ். இப்போ இந்த சைன் பை காஸ் என்னவா மாறிடும்? டேனாக மாறிடும். ஸோ 4 tan A ப்ளஸ் இந்த காஸ் பை காஸ் கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் கிடைக்கும் இல்லையா? ப்ளஸ் 3 whole divided by again this sin A by cos A becomes tan A. So 4 tan A, இங்கே மைனஸ் சைன் இருக்கு, மைனஸ் காஸ் அண்ட் காஸ் கேன்சல் ஆகிட்டு 3 கிடைக்கும். Now what is the value of tan A which is given? 3/2. So 4 into 3/2 plus 3 whole divided by 4 into 3/2 minus 3. 2 1 time, 2 2 time. Again இங்கே 2 1 time, 2 2 time. கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 2 into 3 என்ன? 6. ஸோ 6 plus 3 divided by இங்கே அதே மாதிரி 6 minus 3 வரும். 6 minus 3. ஸோ 9 divided by 3 கட் பண்ணிங்க அப்படின்னா 3 is the answer. ஸோ ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் செகண்ட் கொஸ்டினும். tan theta ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5/12 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? sin theta plus cos theta divided by sin theta minus cos theta கேட்குறாங்க. ஸோ sin plus cos divided by sin minus cos in terms of tan-ஆ மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் கொடுத்துருக்க ஒவ்வொரு டேர்மையும் காஸால் டிவைட் பண்ணிங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி போட்டிங்களோ அதே ப்ரொசீஜர் தான். கொடுத்துருக்க ஒவ்வொரு கொஸ்டினையும் காஸால் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்னா tan கிடைச்சிடும். இங்கே பாருங்கள், sin by cos plus cos by cos whole divided by sin by cos minus cos by cos. இப்போ இந்த காசு கேன்சல் ஆகிட்டு 1 கிடைக்கும். again cos கேன்சல் ஆகிட்டு 1 கிடைக்கும். இப்போ sin by cos என்ன? tan-ஆ? ஸோ tan theta plus 1 whole divided by tan theta minus 1 கிடைச்சிருக்கு. Now what is the value of tan theta? 5/12 இல்லை? ஸோ 5/12 plus 1 divided by 5/12 minus 1. LCM எடுத்து போட்டிங்க அப்படின்னா 5 plus 12 எவ்வளோ? cross multiply பண்ணுங்க. இல்லைனா 5 into 1 எவ்வளோ? 5 plus 12 into 1 is 12 divided by 12 whole divided by again cross multiply பண்ணுங்க. 5 minus 12 divided by 12 என்ன கிடைக்கும்? 17/12 whole divided by minus 7 divided by 12. reciprocal எடுங்க. 17/12 into 12 divided by minus 7 கிடைக்கும். 12 and 12 cancel ஆகிடும். 17 divided by minus 7. So option A. Next third question. அதே மாதிரி தான் இல்லை, tan theta equal to x/y இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு cos theta கேட்குறாங்க.
நீங்கள் ஐடென்டி அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஐடென்டி அப்ளை பண்ணி போடலாம். இல்லை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய்னு யூஸ்வலாக போடுவோம் இல்லையா, புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 மெத்தடுமே நான் போட்டு காட்டுறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, tan theta equal to x divided by yன்னு கொடுத்துட்டு cos thetaவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் ஆங்கிள் தீட்டா. ஸோ இது ஆப்போசிட் சைட், இது 90 டிகிரி. அப்போ இது ஹைப்போட்டனஸ், இது அட்ஜசன்ட் சைட். ஸோ tan theta ஃபார்முலா நமக்கு என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா. அப்போ ஆப்போசிட் சைட் எக்ஸு, அட்ஜசன்ட் சைட் நமக்கு ஒய். ஹைப்போட்டனஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் வந்து பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா. ஸோ பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ஹைப்போட்டனஸ் ஈக்குவல் டு என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த சைட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. இப்போ காஸ் தீட்டா வேணும்னா என்ன ஃபார்முலா, cos theta is equal to adjacent side divided by hypotenuse. Adjacent side நமக்கு y, hypotenuse வந்து square root of x square plus y square. So option C. So இதே கொஸ்டினை நீங்கள் ஐடென்டி அப்ளை பண்ணியும் போடலாம். அதையும் நான் சொல்லிடுறேன் எப்படி போடணும்னு. நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு எந்த மெத்தட் ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை யூஸ் பண்ணி போடுங்க. டக்குன்னு உங்களுக்கு இது போட வரல, ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா யூ கேன் யூஸ் த ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். கரெக்டா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் தீட்டா. ஏன் பர்டிகுலராக இந்த ஐடென்டிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நமக்கு டானோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, காஸ் கேட்குறாங்க. சின்ஸ் காஸ் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் சீக்கன், வி கேன் அப்ளை திஸ் ஐடென்டிட்டி. இப்போது இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம், 1 divided by cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் வேணும் இல்லையா. ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் எடுங்க, cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 divided by 1 + tan ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ 1 divided by 1 + tan தீட்டா x by y. அப்போ tan ஸ்கொயர் தீட்டா என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் by y ஸ்கொயர். Now take cross multiplication. So you get 1 divided by x square plus y square divided by y square. This y square goes to the numerator when you take reciprocal. So cos square theta is equal to y square divided by x square plus y square. Since they are asking us to find the value of cos theta, you have to take square root on both sides. அப்போதான் நமக்கு இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி cos theta கிடைக்கும். இங்கேயும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் cos theta is equal to y divided by square root of x square plus y square. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டி அப்ளை பண்ணியும் போடலாம். Okay, next question பார்த்தீங்க அப்படின்னா sin A is equal to 2/3. sin A is equal to 2 divided by 3. அப்போ cosecant A என்னவா இருக்கும், இதோட ரெசிப்ரோக்கல் இல்லை. cosecant A is equal to 3 divided by 2. நான் ஏன் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்வலான மெத்தட் தெரியும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி, இது A. ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்க இது ஆங்கிள் A. ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைட் 2, ஹைப்போட்டனஸ் 3. இதுலேருந்து ஈஸியாக நீங்கள் அட்ஜசன்ட் சைட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி போடலாம். ஸோ இது நீங்கள் யூஸ்வலாக போடுற மெத்தட்.
நான் ஐடென்டி அப்ளை பண்ணி போட போகிறேன். sin a ஈக்குவல் டு 2/3 கொடுத்துட்டாங்க. அப்போ கொசிகண்ட் a ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 3/2ன்னு எழுதலாம். நான் ஏன் கொசிகனுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு காட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க, ரைட்? அப்போ கொசிகனுக்கும் காட்க்கும் ரிலேட்டடாக ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல. கொசிகன் ஸ்கொயர் a மைனஸ் காட் ஸ்கொயர் a ஈக்குவல் டு 1. ஸோ கொசிகண்ட் a நமக்கு 3/2 தெரியும். அப்போ கொசிகன் ஸ்கொயர் a என்னவா இருக்கும்? 9/4 மைனஸ் ஸ்கொயர் a ஈக்குவல் டு 1. இந்த மைனஸ் காட் ஸ்கொயர் a ரைட் சைட் கொண்டு போயிடுங்க. அப்போ ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏன்னு மாறும். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க +1 லெஃப்டில் வந்துச்சுன்னா -1ஆக மாறும் இல்லையா? ஸோ 9/4 minus 1 equal to cot square a. Now take cross multiplication. So 9 minus 4, 5 divided by 4 equal to cot square a. Just take square root on both sides. Square root to square root cancel ஆயிடும் இல்லையா? ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு? cot a equal to square root of 5 divided by, இந்த ஸ்கொயர் ரூட்டை பார்த்தீங்கன்னா நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். நியூமரேட்டர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 தான், அதுக்கு ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 எப்படி எழுதிக்கலாம்? 2. ஸோ √5/2. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 5th question. நெக்ஸ்ட் 5th question பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? sin θ ஈக்குவல் டு cos θ. சரி, இது வந்து நம்ம டேரெக்டாகவும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, when a sin and cos are equal only when θ is equal to 45 degree. அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். θ ஈக்குவல் டு 45 டிகிரிங்க ஒரே ஆங்கிளுக்கு மட்டும்தான் சைனோட வேல்யூ காஸோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1/√2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ θ ஈக்குவல் டு 45 டிகிரி. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? சீக்கன் θ இன்டூ சைன் θ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சீக்கன் θவை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சீக்கன் θ எப்படி எழுதலாம்? 1/cos θ. 1/cos θ இன்டூ சைன் θ. ஓகே, ஸோ sin/cos திரும்ப என்னவா மாற்றலாம்? டேனாக மாற்றலாம். ஓகே, நமக்கு அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? tan 45 டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். tan 45 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ இந்த கொஸ்டினை வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கிவனை மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணால் போதும். sin θ is equal to cos θ. இப்போ cos θவை மல்டிப்ளை பை 1ன்னு எழுதலாம்ல, ஏன்னா cos இன்ட்டு 1 தானே cos. ஸோ இந்த cos θவை லெஃப்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மல்டிப்ளிகேஷனில் இருக்க cos θ லெஃப்ட் சைட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போது sin divided by cos equal to 1 கிடைக்கும். This implies sin by cos என்ன? tan இல்லையா? ஸோ tan θ is equal to 1. அப்போது tan θ equal to tan 45 degree. இங்கே tan இருக்குன்னா லெஃப்ட் சைடில் tan இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் இருக்க நம்பரையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டானாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ 1 எப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டானாக சேஞ்ச் பண்ண முடியும்? tan 45 டிகிரி ஈக்குவல் டு 1. இப்போ இந்த tan அண்ட் tan கட் பண்ணிவிடுங்க. θ ஈக்குவல் டு 45 டிகிரி கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் சீக்கண்ட் இன்டூ சைன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எனிவேஸ் த ஆன்சர் இஸ் Anyways, the answer for question number 5 is 1.
Now, sixth question, repeatedly கேட்டுட்டு இருக்க question இது. Secant theta minus tan theta equal to 1 by 3. Secant theta minus tan theta equal to 1 by 3 ன்னு கொடுத்துட்டு secant plus tan ஓட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா secant minus tan கொடுத்துட்டு secant plus tan இல்லை secant plus tan கொடுத்துட்டு secant minus tan கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. 1 by 3 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 3. ஸோ 3 தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். secant square theta minus tan square theta is equal to 1. ஸோ இந்த ஐடென்டிட்டி அப்படின்னா நமக்கு a square minus b square ஃபார்மில் இருக்கும். இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா a plus b into a minus b எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ secant theta minus tan theta into secant theta plus tan theta equal to 1. What is secant minus tan? 1 by 3. So 1 by 3 into secant theta plus tan theta equal to 1. So division la irukka 3 right side portion agum multiply agum. So secant theta plus tan theta is equal to 1 multiplied by 3 is 3. So this is the answer. But examல நீங்க இதெல்லாம் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. MCQல கேட்டாங்கன்னா 1 மார்க்ல கேட்டாங்கன்னா டைரக்டா ஆன்சர் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த மெத்தட்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். secant minus tan ஓட வேல்யூ 1 by 3 அப்படின்னா secant plus tan ஓட வேல்யூ 3. சப்போஸ் secant minus tan வந்து 4 by 5 கேட்குறாங்க. secant minus tan ஓட வேல்யூ 4 by 5. அப்போ secant plus tan என்னவா இருக்கும்? இதோட ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட பிளேஸ் அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்னது? 5 by 4 மாறிடும். ஸோ இதுதான் மெத்தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமையே இப்போ ஆன்சர் பண்ணலாம். 7th கொஸ்டின், secant minus tan கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. இப்போ 6th கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண அதே மெத்தட் தான். secant minus tan m கொடுத்துருக்காங்க, secant plus tan கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். எம்முக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1 by m, அவ்வளோதான். மறந்து போய் கூட மைனஸ் எம்னு போட்டுறாதீங்க. ஓகேவா? இப்போ m அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் என்ன? ரெசிப்ரோக்கல்ங்கிறது என்னன்னா இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரோட பொசிஷனை அப்படியே ஸ்வாப் பண்ணி எழுதுறது தான் ரெசிப்ரோக்கல். ஸோ இங்கே m மட்டும் தானே இருக்குது டினாமினேட்டர் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா m டிவைடட் பை 1ன்னு போட்டுக்கோ. டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? m by 1ன்னு போட்டுக்கிட்டு இப்போ ரெசிப்ரோக்கல் எடு, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 1 by m இஸ் த ரெசிப்ரோக்கல். ஓகே, இதே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்ரெடி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டேர்ம்ஸ் தெரிஞ்சதுன்னா இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ 5 by 4 மாறிடும். ஓகே, okay, next 8th question, cos of alpha plus beta is equal to 0. ஸோ இங்கே காஸ் இருந்துச்சுன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸாக சேஞ்ச் பண்ண முடியுமா? அந்த காஸ் டேபிளில் 0 ஏதாவது ஒரு ஆங்கிளுக்கு வருமா? எந்த ஆங்கிளுக்கு வரும்? காஸ் 90 டிகிரிக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த 0வை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா காஸ் 90 டிகிரி. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது. ரைட் சைடில் இருக்க அந்த நம்பரை இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் மாற்றிட்டோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸாக மாற்றிட்டோம். நவ் யூ கேன் கட் திஸ் காஸ் அண்ட் காஸ். What is the value of alpha plus beta? Now alpha plus beta is equal to 90 degree. Okay. இப்போ question என்ன கேட்குறாங்க பாருங்க. Cos of alpha plus beta divided by 2. Okay. So இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா cos of alpha plus beta ஓட வேல்யூ என்ன?
19 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, 90 டிகிரி டிவைடட் பை 2. வாட் இஸ் 90 டிவைடட் பை 2? cos 45 degree. The value of cos 45 degree is 1 by root 2. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ எங்கே இதில் தப்பு நடக்குங்கிறது நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னா, cos 90 டிகிரி டிவைடட் பை 2ங்கிறது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த டிவைடட் பை 2 அந்த ஆங்கிளுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, cos 90 டிகிரி ஹோல் டிவைடட் பை 2ன்னு போட்டுருவீங்க. அது ராங். ஏன்னா cos 90 டிகிரியோட வேல்யூ என்ன நமக்கு 0. 0 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருவீங்க. அது ராங். இந்த 2ங்கிறது எதுக்கு மட்டும் காமனாக இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஹோல் டிவைடட் பை 2 கிடையாது. அந்த 2 வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை 2. அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு மட்டும்தான் அந்த 2. அந்த காஸ்க்கு கிடையாது. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு கொஸ்டின் வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை 2 தான் கேட்குறாங்களே தவிர cos alpha plus beta whole divided by 2 கேட்கல. இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஆங்கிளை மட்டும்தான் 2ஆல் டிவைட் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். So what is the answer? 1 by root 2. Cos 45 degree la kadachadu. So 1 by root 2. Next, 9th question. If triangle ABC is a right triangle at C. ஒரு triangle கொடுத்திருக்காங்க. What type of triangle is that? Right triangle. Right triangle அப்படின்னா one of the angles எப்படி இருக்கும்? Out of 3 angles, one of the angles is equal to 90 degree. Right triangle at C ன்னு கொடுத்திருக்காங்க. So இந்த right angle மேக் பண்ண இடத்துல நீ என்ன லெட்டர் போடணும்? C. Okay, so remaining A, B எங்க வேணா போட்டுக்கலாம். So we know now angle C is equal to 90 degree. Now apply angle sum property of the triangle. Angle sum property of the triangle na என்ன? இந்த triangle ஓட மூணு angle என்னது? A, B, C. அந்த மூணு angle add பண்ணா 180 degree equal. அதான் angle sum property of triangle. So sum of all the three angles of a triangle is equal to 180 degree. Now we know that angle C is equal to 90 degree. So A plus B plus 90 degree is equal to 180 degree. Okay. Now just bring this 90 degree to the right side. So 180 minus 90 will become 90. So A plus B equal to 90 degree கிடைச்சிரும். Okay. But the question என்ன கேக்குறாங்க? We have to find the value of cos A plus B. So replace this A plus B by 90 degree because we found the value of A plus B, right? So cos 90 degree. Now what is the value of cos 90 degree? 0. So option A. Okay, next question. It is given that cos theta equal to root 3 by 2 and another data is given sin phi equal to 1 by 2. We have to find the value of tan theta plus phi. So let us first find the value of theta and phi. Theta and phi first is find out பண்ணிட்டு அதில் substitute பண்ணிக்கலாம். Okay, so cos theta equal to root 3 by 2 அப்படின்னா theta ஓட value என்னன்னு find out பண்ணணும். For that you have to write this number root 3 by 2 in terms of cos. அப்போ cos theta equal to root 3 by 2 என்ன ஆங்கிளுக்கு கிடைக்கும்? cos 30 degree. அப்போ cos cancel பண்ணிடலாமா? அப்போ theta equal to என்ன எழுதலாம்? 30 degree. அதே மாதிரியே sin phi equal to write this number 1 by 2 in terms of sin.
Sine what angle equal to 1 by 2? Sine 30 degree again. Now cut this sine and sine. What is the value of phi? Phi is also equal to 30 degree. இப்போ question என்ன கேக்குறாங்க? Tan theta plus phi. Okay. So tan, what is theta? 30. What is phi? 30. 30 plus 30, tan 60. What is tan 60? Root 3. அவ்வளவுதான். Option A. Next பாத்தீங்க அப்படின்னா question number 11. What is given? Sin theta plus cos theta equal to root 2. நமக்கு என்ன கேக்குறாங்க? Tan theta plus cot theta என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி sin plus cosன்னு கேட்டாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் பண்ணணும். Take squaring on both sides. Okay. Now if you check the left hand side, it is in the form of a plus b the whole square. So you have to use the identity to expand this. So a plus b the whole square என்ன நமக்கு a square plus b square plus 2ab. Right? So இங்க a க்கு பதிலா sin theta இருக்கு, b க்கு பதிலா cos theta இருக்கு. அப்போ sin square theta plus cos square theta plus 2 sin theta into cos theta equal to, on the right side we have root 2 square. So in the square root to square என்ன ஆகும்? cancel ஆயிடும். So this is equal to 2. Now we know that sin square theta plus cos square theta is equal to 1, right? So 1 plus 2 sin theta cos theta equal to 2. Numbers எல்லாம் separate பண்ணிடுங்க. So இந்த 1 வந்து right side கொண்டு போயிடுங்க. ஏன்னா right side நமக்கு already ஒரு number இருக்கு. So இந்த நம்பரையும் right side move பண்ணிக்கோ. So 2 sin theta cos theta equal to என்ன கிடைச்சிருக்கு? 2 minus 1. இந்த plus 1 right side போச்சுன்னா என்ன ஆகும்? 2 minus 1 ன்னு கிடைக்கும். So 2 minus 1 is 1. இப்போ sin theta cos theta equal to என்ன? இந்த multiplicationல இருக்க 2 right side கொண்டு போயிடுங்க. அப்ப divide ஆகும் இல்லையா? 1 by 2. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா tan theta plus cot theta என்னன்னு கேக்குறாங்க. tan theta நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா sin theta divided by cos theta எழுதிக்கலாம். plus cot theta எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா cos theta divided by sin theta. இதை ஏன் நம்ம sin and cos சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா கொடுத்திருக்க given dataல in terms of sin and cos தான் இருக்கு. அப்போ நீ tan plus cot find out பண்ணனும்னா you have to change the tan plus cot in terms of sin and cos. அப்பதான் உனக்கு simplify பண்ண ஈஸியா இருக்கும். Okay. Now just take cross multiplication. Sin into sin is sin square plus cos into cos, cos square divided by, multiply these two terms. Sin into cos. What is cos square? Sin theta is 1 divided by, and in the denominator we have sin theta into cos theta. And we already found the value of sin theta into cos theta, that is equal to 1 by 2. So 1 divided by 1 by 2. 1 divided by 1 by 2 ஒரு ஆன்சர் என்ன? நிறைய பேர் இது வந்து 1 by 1 by 2, 2 1 by 2 1 கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அது எப்படி போடணுங்கிறத நான் சொல்றேன். இங்க பாருங்க 1 divided by 1 by 2 இருக்கு இல்லையா? டினாமினேட்டர் நமக்கு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஆனா நியூமரேட்டர்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு. அதையும் ஃப்ராக்ஷனா மாத்தணும்னா 1 by 1 ன்னு மாத்திடுங்க. இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கிறது ஈஸி. 1 by 1 இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாத்துறப்போ 1 by 2 2 by 1 மாறிடும். இதெல்லாம் நீங்க லோவர் கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க. So 1 into 2 is 2. 2 divided by 1. மல்டிப்ளை பண்றப்போ நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமான்னு தோணும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. மல்டிப்ளை பண்றப்போ நியூமரேட்டர்ல இருக்க நம்பரை நியூமரேட்டர் கூட பண்ணுங்க.
டினாமினேட்டரில் இருக்க நம்பரை டினாமினேட்டரில் இருக்க நம்பர் கூட பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் 2/1 which is equal to 2. ஸோ ஆப்ஷன் பி. Next question number 12. 3/4 tan square 30 degrees minus secant square 45 degree plus sin square 60 degree. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. This is equal to what? So 3/4 tan square 30 degree அப்படின்னா tan 30 டிகிரிக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை ஸ்கொயர் பண்ணணும். சப்போஸ் tan cube கேட்டிருந்தாங்கன்னா அந்த வேல்யூவை கியூப் பண்ணணும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் tan 30 டிகிரி? 1/√3. ஸோ 3/4 tan square 30 டிகிரி அப்படின்னா 3/4 into tan square 30 டிகிரின்னு அர்த்தம். ஸோ நீ என்ன பண்ணுற, மல்டிப்ளை பை 1/√3 whole square. ஓகே, மைனஸ் secant square 45 degree. First find the value of secant 45 degree. Check the table. Secant 45 degrees value is √2, right? So secant square இருக்கிறதால √2 square plus sin square 30 degree. Sorry, sin square 60 degree. Sin 60 degree √3/2 இல்லையா? So √3 divided by 2 whole square. Okay. Now you have to distribute the square to both the numerator and denominator. So 3/4 into 1 square is 1 divided by √3 square is 3. Minus this square root and square gets cancelled, minus 2 plus again distribute the square to both numerator and denominator. √3 square வந்து 3 divided by 2 square 4. ஸோ இந்த ப்ராக்கெட் குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 3 and 3 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நியூமரேட்டரில் நமக்கு 1 இருக்குது, டினாமினேட்டரில் 4 இருக்குது. ஸோ 1/4 1/4 minus 2 plus 3/4. ஃபர்ஸ்ட் இந்த லைக் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இதை அப்படியே செப்பரேட் பண்ணிக்கோ. 1/4 plus 3/4 minus 2. இப்போ லைக் டினாமினேட்டர் இந்த ரெண்டு டேர்மை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் லைக் டினாமினேட்டர் நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ 1 plus 3 whole divided by 4 minus 2. 1 plus 3 ஓட வேல்யூ என்ன? 4. So 4 divided by 4 minus 2. 4 divided by 4 is 1. 1 minus 2 is -1. So option A. Okay, next question number 13. Next question number 13. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5 divided by 8 secant square 60 degree minus tan square 60 degree plus cos square 45 degree. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்குறாங்க. 5 divided by 8 secant square 60 degree. secant 60 degree ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. cos 60 degree ஓட வேல்யூ என்ன? 1/2. அப்போ secant 60 degree ஓட வேல்யூ அதோட ரெசிப்ரோக்கல் 2. அப்போ 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் secant ஸ்கொயர் 60 டிகிரி இருக்குது. மைனஸ் tan ஸ்கொயர் 60 டிகிரி. tan 60 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்ன? √3. √3 எங்கள் ஸ்கொயர் இருக்கிறதால எங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் cos ஸ்கொயர் 45 டிகிரி. cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. மறக்காமல் இந்த ஸ்கொயர் போட்டுக்கோ, ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ஸோ 5 divided by 8 இங்கே 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4 மைனஸ் இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு 3 கிடைக்கும். ப்ளஸ்
ஃப்ராக்ஷன் இருந்தால் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கொயரை ரெண்டு டேர்முக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு. 1 square 1 divided by root 2 square is 2. இப்போ 4 1 time 4 2 time. இப்போ என்ன கிடைச்சிருக்கு 5 by 2 plus 1 by 2 minus 3. நான் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்துக்கிறேன். இப்போ லைக் டினாமினேட்டர் ஸோ whole divided by 2 போட்டுட்டு 5 plus 1 minus 3. What is 5 plus 1? 6. 6 divided by 2 minus 3. 2 1 time 2 3 times. So we got 3 minus 3 which is equal to 0. So the answer is option A. Next question number 14. 2 tan 30 degree divided by 1 plus tan square 30 degree. Okay, tan 30 degree ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 1 by root 3. 2 tan 30 degree அப்படின்னா 2 into tan 30 degree. ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கலாம் இல்லை மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கலாம் எதுனாலும் ஃபைன். 1 plus tan square 30 degree. Tan square 30 degree na again tan 30 degree square பண்ணனும். 1 by root 3 the whole square. So numerator la பாத்தீங்கன்னா 2 into 1 is 2 divided by root 3. Denominator la பாத்தீங்கன்னா 1 plus the square root numerator denominator distribute பண்ணுங்க 1 divided by 3 ன்னு கிடைக்கும். Now take cross multiplication. 2 divided by root 3 whole divided by cross multiply பண்ணா என்ன கிடைக்கும் 1 into 3 3 plus 1 into 1 is 1. So 3 plus 1 4. 4 divided by 3. Now just take reciprocal. 2 divided by root 3 into இந்த division வந்து multiplication மாறுறப்போ 4 by 3 வந்து 3 by 4 மாறும். 3 divided by 4. 2 one time 2 2 times. So we got 3 divided by 2 root 3 கிடைச்சிருக்கு. இந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன்ஸ் வந்து sin 60 cos 60 இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேஷனலைஸ் பண்ணுங்க. டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் நம்பர் இருந்தால் நம்ம ரேஷனலைஸ் பண்ணுவோம் இல்லையா? மல்டிப்ளை பை 1 root 3 டிவைட் பை 1 root 3. 3 root 3 divided by 2 into என்ன கிடைக்கும்? This root 3 into root 3 is 3. Now cut this 3 and 3. So we got root 3 by 2. So இந்த root 3 by 2 எதுக்கெல்லாம் ஈக்குவல்? root 3 by 2 cos 30 டிகிரிக்கு ஈக்குவல், sin 60 டிகிரிக்கு ஈக்குவல். இது ரெண்டுல ஆப்ஷன் எது இருக்குன்னு செக் பண்ணுங்க. cos 60 தான் இருக்கு, cos 30யும் இருக்கு. ஓ சாரி, செகண்ட் கொஸ்டின். எஸ், sin 60 டிகிரி மட்டும் தான் இருக்கு, cos 30 கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ. Okay, so next question is question number 15. 1 minus tan square 30 degree divided by 1 plus tan square 30 degree கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூ கேட்குறாங்க. 1 minus tan square 30 degree. What is tan 30 degree? 1 by root 3. So tan square 30 degree அப்படின்னா 1 by root 3 whole square.
divided by 1 plus tan square 30 degree. So 1 plus 1 by root 3 whole square. Distribute this square to both numerator and denominator. இங்கேயும் அதே மாதிரி தான். So 1 minus 1 divided by 3 divided by 1 plus 1 by 3. Now just take cross multiplication. 3 into 1 is 3 minus 1 divided by 3. அப்போ இங்க என்ன கிடைக்கும்? 3 plus 1 divided by 3. 3 minus 1 எவ்வளோ? 2 by 3 whole divided by 4 by 3. Take reciprocal. 2 by 3 into 3 by 4. 3 and 3 cut. 2 1 time 2 times. So answer is 1 by 2. This 1 by 2 is equal to இந்த 1 by 2 வந்து sin 30 degree எழுதலாம் இல்லனா cos 60 degree எழுதலாம். So optionsல நமக்கு sin 30 கிடையாது, cos 60 இருக்கு. So option B. Next question number 16. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. X into tan 60 degree cos 60 degree. X tan 60 degree ஓட வேல்யூ என்ன நமக்கு? root 3. So x root 3 cos 60 degree. Cos 60 degree ஓட வேல்யூ என்ன? 1 by 2 equal to sin 60 degree. Sin 60 degree ஓட வேல்யூ root 3 by 2 into cot 60 degree. Cot 60 degree ஓட வேல்யூ நமக்கு 1 divided by root 3. So எல்லா வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். இப்போ இதுல இருந்து x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த root 3 கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? x into root 3 by 2 equal to 1 by 2 கிடைக்குமா? ஏன்னா இந்த root 3 into 1 என்ன? root 3 divided by 2 equal to இங்க root 3 கேன்சல் பண்றோம். ஸோ இந்த 1 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ 1 by 2. ஸோ இந்த root 3 by 2 லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, ரைட்? ஸோ ரைட் சைட் கொண்டு போயிடுங்க. அப்போ x is equal to 1 by 2 divided by root 3 by 2 டிவிஷன் மாறும். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்க அப்படின்னா 2 divided by root 3 மாறும். 2 and 2 கேன்சல் பண்ணிடுங்க. 1 divided by root 3. x is equal to 1 by root 3. This 1 by root 3 is the value of tan 30 degree சொல்லலாம், இல்ல cot 60 degree சொல்லலாம். நமக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்கு? tan 30 degree இருக்கு. ஸோ ஆப்ஷன் B. Okay, next question number 17. Cos square theta, see, cos square theta divided by sin square theta minus 1 divided by sin square theta. இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரியா? இந்த cos square by sin square என்ன எப்படி எழுதலாம்? cos theta divided by sin theta அப்படின்னா நமக்கு cot theta தெரியும்ல, cot theta. So அப்படியே இது ஸ்கொயர் பண்றப்போ இது cot square theta வா மாறும். So this value is equal to cot square theta minus, and also we know that 1 by sin theta equal to cosecant theta. If you square this, then 1 by sin square theta is equal to cosecant square theta. Now we have to find the value of this. Okay. And we know the identity cosecant square minus cot square equal to 1. நமக்கு ஆனா cot square minus cosecant square இருக்கு, which means நம்ம ஒரு மைனஸை வெளியே எடுத்தாதான் நமக்கு cot square minus cosecant square கிடைக்கும். See, cosecant square minus cot square 1 அப்படின்னா cot square minus cosecant square ஓட வேல்யூ -1. அப்ப இதோட ஆன்சர் என்ன? -1. ஆப்ஷன் D.
Next 18th question என்ன கேக்குறாங்க அப்படின்னா simplified form of cos power 4a minus sin power 4a இதோட simplified form என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா see a power 4 minus b power 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா a square the whole square minus b square the whole square எழுதுங்களேன். because a square the whole square a power 4 தானே, அதே மாதிரி b square the whole square நமக்கு b power 4. a square just x ன்னு அசியூம் பண்ணிக்கோ, b square y ன்னு அசியூம் பண்ணிக்கோ. அப்ப என்ன கிடைக்கும்? x square minus x square minus y square இந்த bracketல இருக்க the whole term வந்து x ன்னு வச்சுக்கோ. ஓகே, அதே மாதிரி இந்த bracketல இருக்க whole term வந்து y, b square பதிலா y. so x square minus y square ன்னு கிடைக்கும் இல்லையா? Okay, next question number 18. Question number 18 பார்த்தீங்க அப்படின்னா cos power 4a minus sin power 4a ஓட simplified form கேட்குறாங்க. simplified form of cos power 4a minus sin power 4a. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பாண்ட்லாம் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் அந்த cos power 4a எப்படி எழுதிங்க அப்படின்னா cos square a the whole square minus sin square a the whole square எழுதிக்கோங்களேன். cos square a whole square cos power 4a, அதே மாதிரி sin square a whole square தான் sin power 4a, அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது ஃபுல்லாக ஒரு டேர்ம் வச்சுக்கோங்க. தட் ஒரு டேர்ம் இருக்கு, அது பவர்ல ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் எகைன் இன்னொரு டேர்ம் இருக்கு, அதோட பவர்ல ஸ்கொயர் இருக்கு. விச் மீன்ஸ் இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கா? அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? a plus b into a minus b. ஆனால் நமக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? cos square a இருக்கு, bக்கு பதிலாக sin square a இருக்கு. ஸோ a plus b into a minus bல போட்டால் என்ன கிடைக்கும்? cos square a plus sin square a into cos square a minus sin square a. What is the value of cos square a plus sin square a? இது அப்படியே என்னவா மாறிடும்? 1 மாறிடும். cos square a plus sin square a's value is 1. ஸோ நமக்கு இப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? cos square a minus sin square a கிடைச்சிருக்கு. பட் அது வந்து நமக்கு ஆப்ஷன்ஸில் இல்லை, ரைட்? ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா sin square மட்டும்தான் இருக்குது, இல்லைனா cos square term மட்டும்தான் இருக்கணும். அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த sin square a இருக்குல்ல, இந்த sin square a நான் என்ன பண்ண போகிறேன்? in terms of cos square a சேஞ்ச் பண்ண போகிறேன். cos square a மைனஸ் ஒரு bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க. sin square a எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus cos square a, ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுங்க. sin square theta plus cos square theta is equal to 1. so sin square theta equal to 1 minus cos square theta, right? so இந்த மைனஸ் இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. cos square a minus 1, this minus into minus will become plus cos square a. now how many cos square a term we have? 2. So 2 cos square a minus 1 is the answer. Option D. Okay. நீங்க cos square a கூட in terms of sin square a சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த क्वेश्चन உங்களுக்கு டவுட் வரும், ஏன் நம்ம sin square a சேஞ்ச் பண்ணனும்னு. இப்போ cos square a minus sin square a இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் cos square a என்ன பண்ணலாம் அப்படின்னா in terms of sin square a சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 1 minus sin square a கிடைக்கும். இங்க என்ன டேர்ம் இருக்கு? minus sin square a. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 minus 2 sin square a கிடைக்கும். பட் இந்த ஆப்ஷன் நமக்கு இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல இருக்காது.
ஆப்ஷனில் இல்லை. 1 - 2 sin square a ஆப்ஷனில் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் செகண்ட் அடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் cos square a ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா சைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸாக சேஞ்ச் பண்ணுங்கள். Okay, next question number 19. Express secant theta in terms of cot theta. Secant theta in terms of cot theta எழுதணும். அப்போ LHSல உங்களுக்கு secant theta இருக்கணும். RHSல terms of cot theta. cot involve ஆகுற மாதிரி எந்த term வேணா இருக்கலாம். like 1 plus cot, 1 minus cot, square root of cot, cot square எது வேணா இருக்கலாம். in terms of cot மட்டும் தான் இருக்கும். express secant in terms of cot அப்படின்னா LHSல secant மட்டும் தான் இருக்கணும். RHSல terms of cot இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த secantக்கும் cotக்கும் நமக்கு ஏதாவது டைரக்டா ரிலேஷன் இருக்கா? secantக்கும் cotக்கும் நமக்கு டைரக்ட் ரிலேஷன் கிடையாது. பட் நமக்கு secantக்கும் tanக்கும் ரிலேஷன் இருக்கு. secant thetaக்கும் tan thetaக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. tan thetaக்கும் cot thetaக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. ஸோ காமனா அது ரெண்டுக்குமே என்ன லிங்க்? tan theta. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்க. secant square theta minus tan square theta equal to 1. ஸோ secant square theta equal to 1 plus tan square theta. இந்த மைனஸ் tan square ரைட் சைடு வந்துச்சுன்னா plus tan square theta. ஓகே, இப்போ secant in terms of tan எழுதிட்டோம். இப்போ திரும்ப tan என்ன பண்ண போறோம்னா in terms of cot எழுத போறோம். 1 plus 1 divided by cot square theta. Now just take cross multiplication. Cot square theta plus 1 divided by cot square theta. இது எதோட வேல்யூ? secant square theta வேல்யூ. பட் நமக்கு என்ன கேக்குறாங்க? secant theta தான் கேக்குறாங்க இல்லையா? So just take square root on both sides. Square root to square root cancel ஆயிடும். இங்கே square root square cancel ஆயிடும். நியூமரேட்டர் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பிளஸ் சைன் இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா பண்ணலாம். பிளஸ் சைன் இருக்கிறதால பண்ண முடியாது. So we got secant theta equal to square root of cot square theta plus 1 whole divided by cot theta ன்னு கிடைச்சிருக்கு. So ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் B. Next question number 20. பார்த்ததுமே ஆன்சர் பண்ணலாம். cos square minus sin square equal to 1. நமக்கு sin square plus cos square இல்ல cos square plus sin square தான் 1 ன்னு தெரியும். ஸோ A ஒர்க் ஆகாது. இது ஃபால்ஸ். ஆப்ஷன் B பாருங்க. secant square theta minus tan square theta is equal to 1. அதுதான் ஐடென்டி. இந்த இங்கே கூட அப்ளை பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த ஐடென்டி நமக்கு ட்ரூ. ஆப்ஷன் C பாருங்க. cosecant square minus secant square இது ட்ரூ கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியே இல்லை. D இதுவும் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் B தான். Next question number 21 பாருங்க.
which of the following equation is not true கேக்குறாங்க. not true னா எது false ன்னு அர்த்தம், ரைட்? false என்ன அப்படின்னு கேக்குறாங்க, எது false ன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா sin into cot, sin into cot எதுக்கு ஈக்குவல்? காட்டை ஃபர்ஸ்ட் என்னவா மாற்றிடலாம் அப்படின்னா cos by சைனாக மாற்றிடலாம். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா காஸ்க்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. எஸ் கரெக்ட். சைனும் சைனும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா காஸ் ஈக்குவல் டு காஸ்ட்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ட்ரூ. நமக்கு ஃபால்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி, கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அதுவும் நமக்கு ட்ரூ தான், ஐடென்டிட்டி டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க, cos theta into tan theta, tan வந்து sin by cos னு மாத்துங்க, cos and cos கட் ஆயிடும். இது எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க? sin. எஸ் ஈக்குவலாக தான் கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் டி tan ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, அது ராங் இல்லையா? நமக்கு சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் தான் நமக்கு 1. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு -1. ஸோ இதுதான் ஃபால்ஸ். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் அப்போ? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 22. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x is equal to p secant theta, y equal to q tan theta. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். ஆப்ஷன் பியில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது. எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸையும் ஒய் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி y ஸ்கொயர் ஈக்குவல் டு q ஸ்கொயர் tan ஸ்கொயர் தீட்டா. ஸ்கொயர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய் ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணுங்கள்.
என்ன கிடைக்கும்? p ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் q ஸ்கொயர் tan ஸ்கொயர் தீட்டா. இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமானா எதுவுமே காமன் டேர்ம்ஸே கிடையாது. ஆனால் இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க? p ஸ்கொயர் q ஸ்கொயருக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது பிகாஸ் we have no common terms in it. ஸோ ஆப்ஷன் A is wrong. ஆப்ஷன் A ஒர்க் அவுட் ஆகாது. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கேட்குறாங்க? ஆப்ஷன் B பாருங்க, x ஸ்கொயர் இன்டூ q ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயரோட வேல்யூ 1/p ஸ்கொயர் q ஸ்கொயருக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ அது செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? p ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இது எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. இந்த q ஸ்கொயர் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. மைனஸ் அகெயின் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா q ஸ்கொயர் tan ஸ்கொயர் தீட்டா. ஒய் ஸ்கொயரோட வேல்யூ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அந்த p ஸ்கொயரை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு p ஸ்கொயர் இருக்குது, q ஸ்கொயர் இருக்குது, p ஸ்கொயர் q ஸ்கொயர் இருக்குது, விச் மீன்ஸ் p ஸ்கொயர் q ஸ்கொயர் இஸ் த காமன் டேர்ம். யூ கேன் டேக் இட் அவுட் சைட். p ஸ்கொயர் இன்டூ q ஸ்கொயர் இன்டூ ஒரு டேர்ம் காமனாக எடுத்துட்டு அப்படின்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். அந்த p ஸ்கொயர் q ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம். ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அது எழுதியாச்சு. இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ். எகைன் இந்த q ஸ்கொயர் p ஸ்கொயர்லாம் வெளியே எடுத்துட்டோம். இங்கே என்ன இருக்குது? tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயரோட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ p ஸ்கொயர் இன்டூ q ஸ்கொயர் இதுதான் ஆன்சராக கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 1/p ஸ்கொயர் q ஸ்கொயர் இருக்குது. இது ராங். ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸ்பிரஷன் தான். எக்ஸ் ஸ்கொயர் q ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் p ஸ்கொயரோட வேல்யூ pqக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ராங். இப்போ டி ஆப்ஷன் செக் பண்ணுங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் q ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் q ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். Next question number 23. என்ன கேட்குறாங்க? secant square theta minus 1 into cosecant square theta minus 1 ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. So we know the identity secant square theta minus tan square theta equal to 1. இது ரைட் சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் tan square. அதே மாதிரி +1 லெஃப்ட்ல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? -1. secant square theta minus 1 என்ன கிடைச்சிருக்கு? tan square theta. அதான் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? tan square theta. அதே மாதிரி cosecant square theta minus cot square theta equal to 1 ன்னு தெரியும் இல்லையா? ஸோ மைனஸ் cot square ரைட் சைடு கொண்டு போங்க, +1 cot square ஆகிடும். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க +1 லெஃப்டில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா -1 மாறும். ஸோ cosecant square theta minus 1 equal to cot square theta. See, இந்த cosecant square theta minus 1 கிடைச்சிச்சா? This value is equal to cot square theta. So this is equal to tan square theta into this cot square theta can be written as 1 divided by tan square theta. We know that tan and cot are reciprocal of each other, right? So இதை cancel பண்ணா என்ன கிடைக்கும்? Answer is 1. So option B. Fourth question. 2 cos square theta into 1 plus tan square theta. இப்பதான் பார்த்தோம் 1 plus tan square theta is equal to what? Secant square theta. அந்த ஐடென்டிட்டிலேருந்து நம்ம டிரைவ் பண்ணணும்.
So this is equal to secant square theta. And we know that cos and secant are reciprocal of each other. So this secant square can be written as 1 by cos square. அப்போ cos square இதுவும் cancel ஆயிட்டு answer என்ன கிடைக்கும்? 2. Option C. Next, if x by 3 equal to 2 sin A, see question number 25. X by 3 equal to 2 sin A. This implies x is equal to 6 sin A. அதே மாதிரி y equal to என்ன எழுதலாம்? 6 cos A. நமக்கு என்ன கேட்குறாங்க? இதோட வேல்யூ கேட்குறாங்க. x square plus y square ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ x square plus y square equal to ஸ்கொயர் பண்ணுங்க. இதுக்கும் ஸ்கொயர் பண்ணுறப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கணும். ஸ்கொயரை இந்த ரெண்டு டேர்முக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். 6 ஸ்கொயர் எவ்வளோ? 6 sin ஸ்கொயர் A. இங்கே ப்ளஸ் சைன் இருக்கு, ஸோ இங்கேயும் ப்ளஸ் 36 cos ஸ்கொயர் A. இப்போ இது ரெண்டுக்கும் காமன் டேர்ம் என்ன நமக்கு? 36. யூ கேன் டேக் தட் அவுட் சைட். 36 into sin square A plus cos square A. Now what is the value of sin square A plus cos square A? 1. So 36 into 1, which is equal to 36 again. So option A. Question number 26. It is given that if x sin cube theta plus y cos cube theta equal to sin theta cos theta, and another data is given x sin theta equal to y cos theta, you have to find the value of x square plus y square. Okay, so இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, first given data second dataவை first dataல substitute பண்ண போறேன். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, x sin cube theta இருக்கு இல்லையா, அதை x sin theta into sin square theta எழுதலாமா? sin cube thetaவை மட்டும் x அப்படியே வச்சுக்கோங்க. அந்த sin cube thetaவை மட்டும் sin into sin square ஸ்ப்ளிட் பண்ணலாமா? எப்படி a cube a into a square ஸ்ப்ளிட் பண்ணலாமோ, இந்த sin cube thetaவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா sin theta into sin square theta ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, ப்ளஸ் அதே மாதிரியே y cos cube thetaவை cos theta into cos square theta அப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இது எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க? sin theta cos theta. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செகண்ட் டேட்டா பாருங்களேன், x sin theta equal to what? y cos theta. ஸோ இந்த x sin theta பதிலாக நான் y cos theta சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். y cos theta into sin square theta plus y cos theta into cos square theta equal to sin theta into cos theta. இங்கேயும் திரும்ப x sin theta சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க. y cos theta பதிலாக x sin theta சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க. நமக்கு காமன் டேர்ம் வேணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. இதையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டா திரும்பவும் வந்து நமக்கு காமன் டேர்ம் கிடைக்காது. நமக்கு காமன் டேர்ம் வேணும், அதனால ஏதாவது ஒன்றை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே பார்த்தீங்கன்னா y cos theta is common. You can take that outside. Open one bracket. sin square theta plus cos square theta இதுதான் கிடைக்கும், equal to sin theta cos theta. Now what is the value of sin square plus cos square? 1. So y cos theta into 1 y cos theta தான். y cos theta equal to sin theta cos theta கிடைச்சிருக்கு.
காஸ் காஸ் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ y ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு? sin theta. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த y ஈக்குவல் டு sin thetaன்னு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ x sin theta ஈக்குவல் டு y cos theta இருக்கு இல்லையா, அந்த yக்கு பதிலாக sin theta போட்டுக்கோ. sin theta into cos theta. Now this sin and sin cancel ஆயிடும். So we found x is equal to cos theta கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. now நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? x square plus y square தானே கேட்குறாங்க. what is x? cos square theta. x வந்து cos theta, so x square வேணும் cos square theta. and the value of y is sin theta, y square na sin square theta. what is cos square plus sin square? sin square theta plus cos square theta 1 அப்படின்னா cos square theta plus sin square theta ஓட வேல்யூ என்ன? 1 தான். so the answer is option C. இது ரொம்ப important question. next 27. Next question number 27. It is given that x is equal to a cos theta, y equal to b sin theta. They are asking us to find the value of b square x square plus a square y square. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. b is a constant, so b அப்படியே வச்சுக்கோங்க, b square அப்படியே வச்சுக்கோங்க. x square, the value of x is given in the question. So x square is a square cos square theta. x கொடுத்துருக்காங்க, x square வேணும் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ரெண்டு டேர்முக்கும். ப்ளஸ் a square அப்படியே வச்சுக்கோ, y square வேணும் அப்படின்னா b square sin square theta. Now see b square a square cos square theta plus a square b square sin square theta. a square b square நாலும் b square a square நாலும் சேம், ஒரே வேல்யூ தான். ஸோ யூ கேன் டேக் தட் அவுட் சைட். b square a square எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? cos square theta plus sin square theta, its value is equal to 1, which is equal to b square a square. So option A. Okay, last but not least, assertion and reason. Question number 28. Assertion என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. cosecant theta minus cot theta and cosecant theta plus cot theta are reciprocal of each other. ஓகே, நம்ம எப்படி அந்த சீக்கன்ட் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் அந்த ஐடென்டி அப்ளை பண்ணி ஆல்ரெடி ஒரு MCQ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இஃப் சீக்கன்ட் theta minus tan theta is equal to m, secant theta plus tan theta equal to 1 by m. அதே தான் cosecantக்கும். ஏன்னா cosecant square minus cot square equal to 1. So this can be expanded as cosecant minus cot into cosecant plus cot.
1. Okay. So, cosecant minus cot equal to எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 divided by cosecant plus cot. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா cosecant minus cot and cosecant plus cot are reciprocal of each other. Okay, so assertion is true. அதோட ரீசன் பாருங்க, cosecant square minus cot square equal to 1. அதுவும் true தானே, or is also true. So cosecant square minus cot square equal to 1 நம்ம அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த அசர்ஷனை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். So both A and R are true and R is the correct explanation of the assertion. So இதுக்கு option A. Next 29th question. Sin A equal to 1 by 3. Find the value of cos A. Okay. இப்போ sin A equal to 1 by 3 கொடுத்துருக்காங்க. அப்போ cos A ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது ரைட் ட்ரையாங்கிள் வச்சியும் போடலாம், இல்லைனா ஐடென்டி அப்ளை பண்ணி போடலான்னு. நான் ஐடென்டி அப்ளை பண்ணி போடுறேன். sin square A plus cos square A equal to 1. sin A equal to 1 by 3 கொடுத்துருக்காங்க. இப்போ sin square A எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1 by 9 தானே. 1 by 3 ஸ்கொயர் பண்ணால் 1 by 9. 1 by 9 plus cos square A equal to 1. இந்த plus 1 by 9 remove பண்ணுங்க. அப்போ cos square A equal to 1 minus 1 by 9. Just take cross multiplication. 9 minus 1, 8. 8 divided by 9. இது எதோட value? Cos square A ஓட value. Cos square A equal to 8 divided by 9. If you want to find the value of cos A, take square root on both sides. So cos A equal to root 8 divided by 3, because square root of 9 is 3. Now root 8. Root 8 பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எழுதலாம்? Square root of 2 into 2 into 2. 2 into 2 into 2 தானே நமக்கு 8. ஸ்கொயர் ரூட் நம்பர் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் எப்படி வரப்போ சிங்கிள் நம்பராக வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 2 root 2 divided by 3. இதுதான் cos A ஓட வேல்யூவாக கிடைச்சிருக்கு நமக்கு. ரைட், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? cos A அதே 2 root 2 by 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ assertion is true. ரீசன் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? sin square theta plus cos square theta is equal to 1. இதுவும் ட்ரூ தான். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம assertion ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் A, both A and R are true and R is the correct explanation of A.